பொங்கல் பரிசு வீட்டுக்கு வந்து விட்டது. பரவாயில்லையா? இவ்வளோ பெரிய கரும்பா? இவ்வளோ பெருசா இருக்குப்பா. கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். இது ஏன் பக்கெட்ல நான் போட்டுக்கிறேன். பொங்கல் ட்ரெஸ் 3000 ஆகுது. அது உங்களுக்கா? சரி பரவாயில்லையா? கரும்பு இவ்வளோ பெருசா தந்துருக்காங்க. எப்போ பாரு வத்தலும் தொத்தலும் மாதிரியுமே இருக்கும் கரும்பு. மற்றவங்களாம் குட்டி கொடுக்குறாங்க. எனக்கு மட்டும் பெருசா இருக்காங்க. இவ்வளோ நீளமா இருக்குப்பா. செம பெரிய கரும்பு. 3000 பணம், கிஷோருக்கு கரும்பு எல்லாம் வந்துருச்சு. ஓரமா சாச்சி வைப்பா. அந்த சைடு வச்சிருங்க. சரி சார். நல்ல ஒரு பெரிய கரும்பாவே தான் கிடைச்சிருக்கு. செம்ம கரும்பு. வெட்டி சாப்பிடுவோமா? வெட்டி சாப்பிடலாமா? நல்ல கரும்பா இருக்குப்பா. நான் வெட்டுறது பார்க்குறீங்களா என்னோட ஸ்டைல? ஏன் இப்படி தட்டினால உடஞ்சிக்கிறோமே. நான் வித்தியாசமாக வெட்டுவேன் பாருங்க. ஏங்க அங்கே ஃபஸ்ட்டு வெட்டி விடு. ஒரு போட்டுக்கே வந்துடும். நீ போட்டால் நச்சு 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 நச்சுன்னு வீடை நாஸ்தி பண்ணிடாத. இங்கே கொண்டா, அம்மா அழகாக உடச்சி காட்டுற மாதிரி இருக்கும். இங்கே கொண்டாவே நான் செய்கிறேன். எப்படி உடைக்கணும் நான் காட்டுறேன் பாரு. கிஷோர் இங்கே வா. இங்கே நான் உடச்சி காட்டுறேன் பாருப்பா. கரும்பு உடைச்சிங்களா? ஏப்பா தொட்டா உடையிற கரும்பு இவ்வளோ நேரம் போட்டு நச்சு நச்சு நச்சுருந்தா. சரி நானும் பாதியாக வெட்டுறேன். நீ வச்சிருக்கதே அவ்வளோ பெருசாக இருக்கு. நான் இங்கே ஒன்று வெட்டியிருக்கேன். எப்படமா தோசை கட்டிட்டே வெட்டுறீ நீ? பார்த்து வெட்டி அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. கரும்பு கழுவலாம். எங்களுக்கு ஆமாம்மா கழுவணும். அது கழுவிட்டீங்களா? கழுவிட்டேன்ப்பா. கரும்பு சாப்பிட வரும். எங்களுக்கு பொங்கல் கரும்பு கிடைச்சிச்சு. உங்களுக்கு வீட்டுக்கு வந்துருச்சா கரும்பெல்லாம்? ஆனால் கரும்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க கரும்பை. ஏன்னா வந்துட்டு இது நிறைய இடத்துல கட்டுக்கட்டாக இருக்கிறதுனால அங்கேயுமா போட்டு வந்திருக்கோம். அதனால சுத்தமாக கழுவிட்டு சாப்பிடுங்க. கழுவுனா இனிப்பெல்லாம் போயிடும் நினச்சி கழுவாமலாம் சாப்பிடாதீங்க. அப்படிலாம் இனிப்பு போகாது. அதுக்குள்ளே இனிப்பு இருக்க தான் செய்யும். உண்மையிலே சூப்பர் இனிப்புங்க. காசு கொடுத்து வாங்கினா கூட இந்த மாதிரி நல்ல கரும்பு கிடைக்குமா என்னன்னு தெரியல. அவ்வளோ சூப்பரான ஒரு கரும்பு தான் இந்த வருஷம் ரேஷன் கடை மூலிமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. செமையாக இருக்குது. நீங்களும் போய் வாங்குங்க. கரும்பு மொத்தம் இல்லை, 3000 பணமும் இருக்குது. சீக்கிரம் போய் எல்லோரும் வாங்குங்க. ஹாப்பி பொங்கல். நீங்களும் கரும்பு சாப்பிடுங்க. பாய் பாய்.